7.5 ரிசர்வேஷன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கோட்டாலாம் நிறைய இருக்கு. பட் 3 இயர்ஸ் பிஃபோர் நான் காலேஜ் சேரணும்னு இது பண்ணும்போது மோஸ்டா வந்து 7 ரிசர்வேஷன்ல பாதி பேர் போயிட்டாங்க. அதுக்கு மேல வந்து எஸ்சி எஸ்டி கோட்டா சீட் பாதி ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கும் மேல சரி நம்ம இருக்கோம் இந்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க ஜெனரலா இருக்கவங்க உள்ள போலாம்னு நினைக்கும் போது நீட்ல இருந்து பாஸ் பண்ணி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. பட் இதுல மார்க் வச்சும் கட் ஆஃப் இருந்தும் வந்து நிறைய பேரால உள்ள போக முடியல. ஜஸ்ட் அதை மட்டும் சேஞ்ச் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணாங்கனாலே மார்க் இருக்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிடலாம். ரிசர்வேஷன்ங்கிறது அப்படி இல்லமா நம்ம தொடர்ந்து பேசலாம். வேற யாராவது பேசுறீங்களா? ஃபரிதா இதுல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு பண்ண வேணாம்னு தான் நினைச்சேன். இப்ப தங்கச்சிக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தி ஒரு தெளிவான புரிதல் தப்பு இல்ல. இப்ப என்னன்னா என்னை விட குறைவான மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்குது, நான் வந்து அதிகமான மதிப்பெண் எடுத்தும் கூட எனக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இடஒதுக்கீடு என்பது சலுகை கிடையாது, அது ஒரு உரிமை. இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக நசுக்கப்பட்டு இப்ப நம்ம சொல்றோம்ல ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களை ட்ரீட் பண்றது இல்ல, பெண்கள் கூட அப்லிஃப்ட்மென்ட் இருக்கணும், பெண்கள் மேல வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அப்பதான் இப்ப இலவசமா நம்ம வந்து மகளிர் விடியல் பயணம் எல்லாம் கொடுக்குறாங்க, உரிமை தொகை எல்லாம் கொடுக்குறாங்க தமிழக அரசு. ஏன் கொடுக்குறாங்க? அதெல்லாம் கொடுத்தாதான் பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், பெண்கள் துணிச்சலா வெளியில வருவாங்க. காசுங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இது ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அப்ப நம்ம வீட்டுல அம்மாக்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அக்காக்கள் கையில காசு இல்ல அப்படின்னா அவங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா கையில ஒரு 1000 ரூபாய் மாசம் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு தன்னம்பிக்கை. 1000 ரூபாங்கிறது வச்சு பெருசா எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ஆனா 1000 ரூபாங்கிறது ஒரு தன்னம்பிக்கை. அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? அது பெண்களுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்படுது. அது மாதிரி தான் இடஒதுக்கீடு. நாம இன்னைக்கு இடஒதுக்கீடு அனுபவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமூகங்கள் அல்லது பிரிவினர் எல்லாருமே காலம் காலமாக இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, சமுதாயத்தில் சம அந்தஸ்து மறுக்கப்பட்ட சமுதாயங்கள். அவங்க எல்லாம் பொது இடங்கள்ல வர முடியாது, மத்தவங்க மாதிரி வந்து கல்வி நிறுவனங்களுக்கு போய் படிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் தான் படிக்க முடியும். ஒரு காலத்துல இப்ப நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் இல்லையா, ஓட்டு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடுறோம்ல. ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், பெண்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. ஆனா இன்னைக்கு காலம் மாறி இருக்கு, புரட்சி நடந்திருக்கு. இன்னும் ஆண்கள்லயே எல்லாரும் ஓட்டு போட முடியாது. ஆண்கள்லயே உயர் சாதியினராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நிலம் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்ப பட்டாளக்குறம் மட்டும் தான் ஓட்டு போட்டு தலைவனை தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா மத்தவங்களுக்கு அந்த உரிமை எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மேல வரணுங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு.